ओं श्री गुरुभ्यो नमः। श्री सुंदरराजकरुणामदसेकलब्ध वेदांत देशिकपदाय पदोत्तमाय श्री वैगानसस्वय महाब्दुसुधाकराय श्री संधान श्रीनिवासरसम्मगुरवे महिते नमः। माता पिता च पदस्तनयामि भूति सर्वं यदेन यमेन जन्मजानाम् आद्यस्सन कुलपतेर्वकुलाभिरामं श्रीमद्ददङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना पुदं सरस्य महदाक्वजपट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवारात् भक्ताङ्गृहेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। माता पिता जपदयस्सनजामि भूतिः सर्वं यदेन यमेन जन्मजानाम् आद्यस्सन कुलपतेर्वकुलाभिरामं श्रीमद्ददङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना। नीलातुङ्गस्तनगरजते शुद्धमुद्बोधकृष्णं पारास्यं सरस्सरसिद्धमध्यापजन्ति यो सृष्टायां स्रजनितकलितं व्याफलाकृत्य पुङ्क्ते गोदादस्यै नमहिदमिदं भुजगेवास्तु भूजः अन्नवयर् புதுவையாண்டாளரங்கிற்கு பன்னு திருப்பாவை பல்பதியும் இனிசையால் பாடி கொடுத்தால் அப்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்து சுரகுடியே தொல்பாவை பாடியரள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கண்டு இதியும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அன்பான பாலிமர் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இதனம் பாருங்கள், மாலை மாதம் 2ஆம் நாள் 17/12/2009 வியாழக்கிழமை. ஆண்டாள் அழகாக இந்த திருப்பாவிலே இந்த 2ஆம் நாளிலே நாம் அனைவரும் ஒன்றாக சேர்த்து எம்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று இந்த 2வது பாசத்தை அழகாக அமைத்து கொடுக்கிறார். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் செரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டிடுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறண்ணி முகந்தேலோ நம்பாவாய். அழகாக ஆண்டா சாதிக்கிறா பாருங்கள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. வையத்துள்ளவர்களே வாருங்கள், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. ஆண்டாள் தான் நோம்பு நோற்க வேண்டும் என்று யோசனை செய்தாலாம். பெருமானை அடைய வேண்டும். அப்பொழுது ஆண்டாள் சிறிது யோசித்தாலாம். தாம் ஒருவனாக சென்றால் எம்பெருமான் கண் திறந்து பார்க்க மாட்டார். ஆகையாலே நாம் பெற்ற குழந்தை அனைவரும் ஒன்றாக திரட்டி பூமி பிராட்டியான அம்சந்தாம் ஆண்டாள் கற்கடே புரவல் கொல்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டீர விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயிகாம். ஸ்ரீரங்கத்தில் உள்ள அந்த பெரிய பிராட்டியார் தான் கோதை பிராட்டியாராக ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே துளசி செடியின் நந்தவனத்திலே துளச்செடியிலே கோதை பிராட்டியாராக விஷ்ணுச்சித்திரன் வளர்ப்பு மகளாக அவதரித்தாளாம். அப்பேற்பட்ட ஆண்டாள் விஷ்ணுச்சித்திரன் மூலமாக எம்பெருமானின் மேலே மிகவும் காதல் கொண்டு எம்பெருமானின் பாசுரங்களை செய்து எம்பெருமான் மேலுமே மிகவும் பைத்தியமாக எம்பெருமான் தான் தனக்கு கணவன், அவனை அடையதான் நம்முடைய பெரிய பாக்கியம் என்று உயர்ந்த உள்ளந்தோடு நாம் அனைவரும் ஒன்றாக அணைத்து எம்பெருமானை சேவிக்க வாருங்கள், அவன் திருப்படி ஒன்று கிடைத்தாலே போரும் என்று அழகாக ஆண்டாள் எடுத்து கூடுகிறார். வையத்து வாழ்வீர்கள், வையத்துள்ள அனைத்தும் வாருங்கள். எதுக்காக வர வேண்டும்? நாமன் நம் பாவைக்கு சாட்ட நீராட வேண்டும். எம்பெருமானை அந்த கோதை பிராட்டியார் நோம்பு நோக்குகிறாள். அதை கோதை பிராட்டியார் நோம்பு நாமனமும் ஒன்றாக சேர்ந்து நோக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மையும் அந்த அரங்கநாதன் அழகிரநாதன் கந்திருந்து பார்ப்பான். நம் கஷ்டங்கள்லாம் வேரோடு அடிக்கப்படும். இதனம் பாருங்கள், ஆண்டாள் நமக்கெல்லாம் குருவா உள்ளவள் குருவாரம். அதற்கடுத்தார்போ இந்த உதயமும் மூலா நட்சத்திரம் ஆஞ்சநேய சுவாமி நட்சத்திரம் எப்பேற்பட்ட நாள் பாருங்கள். அதற்கடுத்தோல் பிரதமை. நாம் அனைவரும் பிரதமையை பாட்டியமேன்னு சொல்லுவோம். அனைவரும் அந்த பாட்டியம் எந்த காலம் செய்ய மாட்டோம். ஆனால் அந்த திதியில்தான் அனைத்து எம்பெருமாள் திருக்கோயிலுமே இன்று வைகுண்ட ஏகாசி உற்சவம் ஆரம்பிப்பார்கள். திருநெடுந்தாண்டகம் வைகுண்ட ஏகாசி உற்சவத்தின் முதல் நாளே பிரதமை தான். பிரதம தினத்தில் தான் எம்பெருமானுடைய திருவிழாக்கள் அனைத்தும் ஆரம்பமாகும். நவராத்திரி பாருங்கள் பிரதமையில் ஆரம்பம், வைகுண்ட ஏகாசி பாருங்கள் பிரதமையில் ஆரம்பம். இன்னும் அனைத்து விஷ்ணு ஆலயங்களையும் பாருங்கள் திருநெடுந்தாண்டம் என்ற வைபவத்தை ஆரம்பித்து மாலையிலே பாலிகை போட்டு முளைப்பாலிகையிட்டு வருகின்ற 28/12/2009 அன்று எம்பெருமானுடைய திருக்கோயிலே பரமபதவாச சொர்க்கவாச திறப்பு விழா வைகுண்ட ஏகாசி நடக்க உள்ளதால் இதனம் அனைத்து திருக்கோயிலுமே இந்த திருநெடுந்தாண்டம் என்ற வைபவத்தை ஆரம்பித்து இந்த உற்சவத்தை ஆரம்பிப்பார்கள். அப்பேற்பட்ட உன்னதமான நாள் இந்த நாள். ஆண்டாள் அழகாக அமைத்துள்ளார். ஆகையாலே நாம் அனைவரும் இனிகாலம் எப்படி இருந்தாலும் இனிமேலாவது எம்பெருமான் திருக்கோயிலுக்கு சென்று நமக்கு திருப்பாவை அனுசரித்து ஒருவராக செல்லாமல் அக்கம் பக்கம் அனைவரும் அழைத்து கொண்டு சென்று இந்த திருப்பாவை அழகாக பாடி ஆண்டாளை சேவித்து அவள் மூலமாக எம்பெருமானை சேவிக்க வேண்டும். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடல். குழந்தைகளை தவறு செய்யாதீர்கள். செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள்.
எம்பெருமாடியை தரிசிக்க வேண்டும். எப்பேர் எம்பெருமான்? பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி. எம்பெருமான் யோகநித்திரை செய்கிறானாம். பக்தர்கள் என்னை தேடி வரமாட்டார்கள் என்கிறார்களே, அவளை அனுக்கிருக்க வேண்டும். ஆகையால் எம்பெருமான் யோகத்திலே செய்து கொண்டு பக்தர்களை வர வேண்டும் என்ற நம்ம மனத்திலே பூந்து என்னை சேவிக்குவார் என்ற ஒவ்வொரு மனத்திலும் எம்பெருமான் பூந்து செல்கிறாராம். பக்தர்களே என்னிடத்தை தேடி வாருங்கள், உங்களை நான் அனுக்கிருக்கிறேன். யோகத்திலே செய்கிறான் எம்பெருமான். அது ஆண்டு அழகாக சொல்ல பரமன் அடிபாடி. எவ்வாறு செல்ல வேண்டும்? நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். காலையில் பால் சாப்பிடப்படாது, தயிர் சாப்பிடப்படாது, உணவு அருந்தக்கூடாது. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். நாட்காலே நீராடி. காலையில் குளிக்க வேண்டும். நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம். கண்களுக்கு மை எழுதப்படாது, மலரிட்டு முடிபடாது, தலையிலே மலர் சூடப்படாது. மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம். நமக்கென்று சில வழிமுறைகள் வைத்துள்ளார்கள், அதை தான் செய்ய வேண்டும். வழிமுறை இல்லாது செய்யப்படாது. செய்யாதன செய்யோம், தீக்குறளைச் சென்றோதோம். எப்பொழுதும் நல்ல நாவாக்களை சொல்ல வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், கெட்ட வார்த்தைகளை பேசப்படாது, கடுஞ்சொற்களை கூறப்படாது. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளைச் சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. திருக்கோயில் செல்கிறீர்களா? உங்களால் முடிந்தவரை தானம் செய்யுங்கள். ஐயமும் பிச்சையும் உங்களால் முடிந்தவரை தானம் செய்யுங்கள். முடிவில் என்றால் கவலை இல்லை. உங்களால் முடிந்து அங்கே திருக்கோயிலுக்கு செல்லுங்கள். கோட்டை பெருமாளை செல்லுங்கள், அன்னதானம் செய்கிறார்கள். லட்சுமிபெருமாவுக்கு சொல்லுங்கள், பொங்கல் குடிக்கிறார்கள். அங்கு செய்கிறார்கள், கைகாட்டுங்கள். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. அந்த புண்ணியம் உங்களை சேரும். உங்களால் முடிந்தவரை தான தர்மங்கள் செய்யுங்கள். முடியவில்லை என்றால் அங்கு அன்னதானம் கொடுக்கிறார்கள், அங்கு பிரசாதம் கொடுக்கிறார்கள், இங்கிட்டு செல்லுங்கள் என்று அந்த வழியை காட்டுங்கள் பக்தர்களுக்கு. அவ்வாறு செய்தீர்களானாலும் உங்களுக்கு புண்ணியம் சேரும். அதை ஆண்டாள் அழகாக சொல்கிறார். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் அண்ணி உகந்தே லோரம்பாவாய். நாம் வாழ்க்கை உய்ய வேண்டும் என்றால் எம்பெருமானுடைய திருவி வாடம் ஒன்றே போரும். எம்பெருமான் திருவிடியை பற்றி கொண்டு விட்டால் எம்பெருமான் நம்மை ஒருவரும் கைவிடுவதே இல்லை. ராமாயணத்தில் பாருங்கள், ராமன் அழகாக சொல்கிறாராம், சீதை உன்னை கைவிட்டால் விட்டு விடுவேன், லட்சுமணா உன்னையும் கைவிட்டால் விட்டு விடுவேன், அனுமன் உன்னை கைவிட்டால் விடுவேன். என்னை திருவடி ஆசிரிக்கிறார்களே பக்தர்கள், அவரை எப்பொழுதுமே கைவிட மாட்டேன். எவ்வாறு நம்ம திருவடியை பிடிக்க வேண்டும்? பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன் பக்தஸ்ய சுலபோ ஹரிஹி. திரிகரண சுத்தியோடு பக்தி பூர்வமாக நாம் 5 புலன்களையும் அடக்கி மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு மனசாந்தியோடு மனத்தை ஒருமுகப்படுத்தி கொண்டு எம்பெருமானுடைய திருவடியை மனதில் தியானித்து கொண்டு ஆச்சாரனாகிய ஆண்டாளின் மூலமாக எம்பெருமானை தரிசித்தோமானால் எம்பெருமான் நம்மை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அதைதான் கைப்பற்ற வேண்டும் என்று அழகாக ஆண்டாள் பாசுரத்தின் மூலமாக அழகாக கூறுகிறார். போன சின்ன நாளிலே பார்த்தோம் பரம் என்ற, இப்போ பாருங்க விபவம். எம்பெருமான் நமக்காக வருகிறாராம், போலோத்து வருகிறார் எம்பெருமான். விபதாவதாரத்தை எவ்வாறு நாம் பெருமான் தரிசிக்க வேண்டும் என்று அழகாக எம்பெருமானை நம்மை கூறுகிறார். ஆகையாலே தான் இந்த 2வது பாசுரத்தின் மூலமாக ஆண்டாள் நம் அனைவரும் ஒன்றாக திரட்டி வையத்து வாழ்வீர்கள், உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வாருங்கள், இந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும், அழியனாரை சேவிக்க வேண்டும், வடபத்திரசாயி தரிசிக்க வேண்டும், வடக்கு மலையானை சேவிக்க வேண்டும் என்று அழகாக கூறி நாம் அனைவரும் நன்றாக ஒன்று திரட்டி இந்த மாலை மாத நாளிலே நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டாளின் பாசுரத்தை அனுதினமும் மாலை மாதம் மட்டும் இல்லை அனுதினமும் சேவிக்க வேண்டும். சேவித்தோமானால் ஆண்டாள் பாசுரத்துக்கும் ஏற்றமான ஒரு பெயர் கொடுத்துள்ளார்கள் முன்னோர்கள். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். சுவாமி எனக்கு வேதம் தெரியும் சொல்ல வேண்டாம், ஆண்டாள் அவருடைய 30 பாசுரத்தை அனுதினமும் நீங்கள் சேவித்து வந்தாலே போதும். வேதங்கள் சொன்ன பலனை பூரா ஆண்டாள் இந்த பாசுரத்திலே ஆராய்ந்து நமக்கெல்லாம் அருள்பாலித்து விட்டால். ஆகையாலே ஆண்டாள் பாசுரத்துக்கு மிகவும் ஏற்றமான வார்த்தை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். ஆகையாலே தான் இந்த திருப்பாவையை காலை பொழுதுன்னு அனுசிக்க வேண்டும் சாஸ்திரம் கூறுகிறது. வேதத்தை சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரே பாசனமானது திருப்பாவை மட்டும்தான். 30 பாசனம் சொன்னாலே போரும், வேதம் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும். ஆகையாலே ஆண்டாள் மிகவும் எளிமையாக நமக்கெல்லாம் தமிழிலே திருப்பாவை சாதித்துள்ளார். அந்த பாசுரத்தை அனைவரும் நாம் ஒன்றாக சேர்ந்து அனுபவிப்போமாக. திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாடியே, திருப்பாவை புதும் செப்பினாள் வாடியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாடியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னான ஆழ்வாடியே, 143 உரைத்தாள் வாடியே, உயர் அரங்கற்கே கன்னி முகந்தடித்தாள் வாடியே, மறுவாரும் திருவல்லி வனநாடி வாடியே, பண்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாடியே, ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதய நிதயர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூஜா நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.